அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலன் யூடியூப் பக்கம். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 25. வலையில் உத்தமசீலன். மறுநாள் இரவு உத்தமன் வருவான் என்பதை அறிந்த வீரகேரளன் செண்பகாவினை நந்தவனம் செல்லவிடாமல் காலம் கடத்தும் வண்ணம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். நேற்றை போலவே இன்றும் உத்தமன் வான்மதி காதல் குறித்து பொய்க்கதைகளைச் சொல்ல செண்பகா வேறு வழியின்றி அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். மற்றொரு புறம் வான்மதி தன் அண்ணன் கூறியபடி உத்தமன் வழக்கமாக வரும் நந்தவனத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். மதிலின் ஒரு மறைவான பகுதியின் வழியாக ஏறி நந்தவனத்திற்குள் குதித்தான் உத்தமசீலன். அவனது இதயம் செண்பகாவை காணும் ஆவலில் துடித்தது. ஆனால் அங்கே செண்பகாவிற்கு பதிலாக வான்மதி நின்றிருந்தாள். இளவரசே என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் வான்மதி. வான்மதியா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? செண்பகா எங்கே? நேற்று இரவு என்ன நடந்தது? வீரகேரளன் என்ன சொன்னான் என்று பதற்றத்துடன் கேட்டான் உத்தமன். உங்களுக்கு மட்டும் எப்படி இளவரசே இத்தனை தைரியம்? நேற்று என் அண்ணனிடம் மாட்டிய பிறகும் இன்று தைரியமாக வருகிறீர்களே? ஆச்சரியமாக கேட்டாள் வான்மதி. நான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே வான்மதி. தவறு செய்தால் அஞ்சலாம், காதல் செய்வதற்கெல்லாம் அஞ்சலாமா? உத்தமன் பெருமையாக சொல்ல அவன் தைரியத்தால் மேலும் ஈர்க்கப்பட்டாள் வான்மதி. உன் அண்ணன் தென்கொங்கின் மன்னன் வீரகேரளன் என்ன சொன்னான்? உன் முட்டாள் அண்ணன் சுந்தரகேரளன் போல அவனும் முட்டாள்தனமாக ஏதேனும் செய்தானா என்று வினவினான் உத்தமன். சே, அண்ணன் எதுவுமே சொல்லவில்லை. காதலர்களை பிரிக்கும் பாவ செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டார் அண்ணன். சிரித்துக்கொண்டே சொன்னாள். அப்படியா? பரவாயில்லையே, உன் அண்ணன் உண்மையாகவே நல்லவன்தான் போலவே சிரித்தான். வான்மதியும் சிரித்தாள். சரி, வான்மதி உன் அண்ணனே சரி என்று சொல்லிவிட்டானே, அப்புறம் என்ன? எங்கே உன் தோழி? ஏன் வரவில்லை அந்த அழகி? வான்மதி சோகமாக தலைகுனிந்தாள். இளவரசே, செண்பகா இங்கேதான் இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு உங்கள் மீதும் என் மீதும் ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது போல. அதை சோதிக்க வேண்டிதான் என்னை தனியாக அனுப்பியிருக்கிறாள். நீங்கள் என் மேல் காதலில் இருக்கிறீர்களா என்று அவள் மறைந்திருந்து பார்க்கிறாள். என்ன உளறுகிறாய்? ஆம் இளவரசே, எனக்கே அதிர்ச்சிதான். உத்தமன் லேசாக சிரித்தான். செண்பகாவிற்கு என்மேல் சந்தேகமா? அப்படியெல்லாம் அவள் சந்தேகப்பட மாட்டாளே? யோசனையாய் கேட்டான் உத்தமன். அப்படிதான் நானும் நினைத்தேன். பகடிக்காக செய்கிறாளா இல்லை வேண்டுமென்றே செய்கிறாளா என்று புரியவில்லை இளவரசே என்றாள் சோகமான குரலில். அப்படியா செய்தி? சரி, என்னையே அவள் சோதித்து பார்க்கிறாளா? வா, அவளுக்கு நாம் ஒரு பாடம் கற்பிப்போம். என்ன சொல்கிறீர்கள் இளவரசே? சொல்வதை செய் வான்மதி. நீ என் அருகில் அமர். நாம் இருவரும் மிக நெருக்கமாக பேசுவது போல நடித்தாள். அவள் பொறாமையில் கோபித்துக் கொண்டு உடனே ஊடி வருவாள். அப்போது வைத்துக் கொள்கிறேன் அவளை. ஐயோ, அழுது விடுவாள் இளவரசே. அவளை சமாதானப்படுத்தி அவள் அழும்போது அவளிடம் உண்மையை சொல்கிறேன். இது ஒரு சிறிய விளையாட்டு, அவ்வளவுதான் என்று கூறி வான்மதியின் அருகில் அமர்ந்தான். உத்தமன் வந்த செய்தியை காவலர்கள் கண்களால் சொல்லிச் செல்ல வீரகேரளன், உன் காதலன் வந்துவிட்டானாம். அங்கே என் தங்கையோடு காதல் மொழி பேசிக் கொண்டிருக்கிறானாம். நீயே சென்று அவர்கள் காதல் விளையாட்டுகளை பார்த்து தெரிந்து கொள் என்று மேலும் அவள் சந்தேகத்தை அதிகப்படுத்திவிட்டு நகர்ந்தான். செண்பகமித்ரா நந்தவனம் நோக்கி வேகமாக நடந்தாள். ஒரு தூணின் மறைவில் நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்தாள். இருவரும் மிக நெருக்கமாக பேசுவது போல நடித்தனர். உத்தமன் விளையாட்டாக வான்மதியின் தோளில் கை போட்டான். ஆனால் வான்மதி இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாள். அவள் தன் திட்டப்படி திடீரென்று உத்தமனை தன் கைகளால் இறுக்கி அணைத்து அவனது உதடிகளில் பலமாக முத்தமிட்டாள். உத்தமன் நிலை குலைந்து போனான். என்ன செய்கிறாய் வான்மதி? விலகு என்று அவளை தள்ள முயன்றான். ஆனால் வான்மதி அவனை விடாமல் இறுக்கினாள். அதே சமயம் இருளில் மறைந்திருந்து இதை பார்த்து கொண்டிருந்த செண்பகாவிற்கு தலை சுற்றியது. அவளது உலகம் அப்படியே சரிந்து விழுந்தது. தான் உயிர் மூச்சாக கருதிய காதலன் தன் உற்ற தோழியின் உதடுகளில் தஞ்சமடைவதைக் கண்டு அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தேம்பி அழுதபடி அங்கிருந்து ஓடினாள். மன்னிக்க வேண்டும் இளவரசே, உணர்ச்சியின் பெருக்கில் இப்படி செய்துவிட்டேன் என்று நகர்ந்து நின்றாள் வான்மதி. கோப பார்வை பார்த்த உத்தமன், என்ன உணர்ச்சி பெருக்கு? உன் தோழி என்ன நினைத்திருப்பாள் என்று கத்தியபடி நகர்ந்து நிற்க அடுத்த கணம் நந்தவனத்தைச் சுற்றிலும் தீப்பந்தங்கள் ஒளிர்ந்தன. வீரகேரளன் தன் வீரர்களுடன் புதர்களுக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டான். பிடியுங்கள் அந்த சோழப்பள்ளியை என்று கர்ஜித்தான். வீரர்கள் உத்தமனை சூழ்ந்து கொண்டனர். அவனது கைகள் சங்கிலிகளால் பிணிக்கப்பட்டன. வான்மதி அதிர்ந்து போனாள்.
அண்ணா, என்ன சொன்னாய்? நீ என்ன செய்கிறாய் என்று அவள் கேட்க அவளை நோக்கி சிரித்தபடி முன்னே வந்தான் வீரகேரளன். செண்பகா அறுது கொண்டு ஓடியதை உறுதி செய்து கொண்டவன் வான்மதியை வலுக்கட்டாயமாக தன் அருகில் இழுத்து வந்தான். பாண்டிய இளவரசி, ஒரு சோழன் பின்னால் அலைகிறாயே என்று கர்ஜித்த வீரகேரளன் வான்மதியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். வான்மதி நிலத்தில் சரிந்து விழுந்தாள். செண்பகாவை இவனிடமிருந்து பிரிக்க சொன்னால் நீ மெய்யாகவே இவனை அணைத்து முத்தமிடுகிறாயா? இத்தனை இழிவானவளா நீ? ஒரு பகை நாட்டின் இளவரசனிடம் உன்னையே ஒப்படைக்க தயாராகும் அளவிற்கு கீழ்த்தரமாக சென்ற உன் புத்திக்கு இதுதான் பரிசு என்று அவளை அங்கேயே அடித்து துவைத்தான். சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த உத்தமன் துடித்தான். வீரகேரளா, பெண்ணிடம் வீரத்தை காட்டாதே, என்னை விடுவி, உன் அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்று கத்தினான். வீரகேரளன் அவன் முன்னே வந்து குரூரமாக சிரித்தான். உன் பதில்கள் இனி எனக்கு தேவையில்லை உத்தமா. நீ செண்பகாவின் இதயத்தை உடைத்து விட்டாய், வான்மதியின் கௌரவத்தை சிதைத்து விட்டாய். இப்போது உன் கதி என்னவென்று பார். இவள் உன் காதலி அல்ல, உன்னை சிக்க வைக்க நான் பயன்படுத்திய ஒரு கருவி மட்டுமே. ஆனால் அந்த கருவி தனக்கென ஒரு ஆசையை வளர்த்து கொண்டது என் தவறுதான். அதை நான் சரி செய்து விட்டேன் என்றான். இவனை இழுத்துச் சென்று சிறையில் பூட்டுங்கள் என்று கத்த வீரர்கள் உத்தமனை இழுத்துச் சென்றனர். செண்பகா அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். அவளுக்கு உண்மையான துரோகி யார் என்று தெரியவில்லை. வான்மதி ரத்தமும் கண்ணீருமாக தரையில் கிடந்தாள். உத்தமன் இருண்ட சிறைச்சாலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டான். தென்கொங்கு தேசத்தின் அந்த நள்ளிரவு ஒரு பெரும் போரின் தொடக்கமாகவும் 3 இதயங்களின் நிரந்தரமான சிதைவாகவும் முடிந்தது. வீரகேரளனின் தந்திரம் முழுமையாக வேலை செய்தது. இரு தேசத்தின் இளவரசிகளும் ஒரு சோழனுக்காக தங்களுக்குள் மோதிக்கொண்டு இறுதியில் அவனையே வெறுக்கத் தொடங்கி தங்கள் வாழ்வையும் தொலைத்து நின்றனர். நிலவு மேகங்களுக்குள் மறைந்து கொள்ள அந்த நந்தவனம் மயான அமைதியில் மூழ்கிக் கொண்டிருந்தது. தென்கொங்கு தேசத்தின் அந்த இருண்ட நள்ளிரவு கழிந்து மெல்ல விடியத் தொடங்கியது. ஆனால் கோட்டைக்குள் இருந்த இதயங்களில் மட்டும் விடியல் பிறக்கவில்லை. வீரகேரளனின் ஆக்ரோஷமான தாக்குதலில் நிலை குலைந்து கிடந்த வான்மதி மெல்ல தன் மயக்கத்திலிருந்து மீண்டாள். கன்னத்தில் அடிபட்ட வலி மண்டையை தொலைத்தது. உதட்டின் ஓரத்தில் காய்ந்த ரத்தம் அவளது அவமானத்தின் சாட்சியாக இருந்தது. மயக்கத்தின் இருள் மெல்ல விலகிய போது வான்மதியின் உடலில் வலி தெரிந்தது. அண்ணன் வீரகேரளனின் கரங்கள் அவளை ஒரு தங்கை என்று பாராமல் சிதைத்திருந்தன. உதட்டின் ஓரத்தில் காய்ந்த ரத்தம் அவளது தோல்வியை நினைவுபடுத்தியது. ஆனால் அந்த உடல் வலியை விடவும் உத்தமன் தன்னை அருவருப்போடு விலக்கித் தள்ளிய அந்த நொடி அவள் இதயத்தை ஈட்டியாக துளைத்துக் கொண்டிருந்தது. மெல்ல எழுந்து அமர்ந்தவள் நேரே தன் அறைக்குச் சென்றாள். படுக்கையின் எதிரே இருந்த கண்ணாடியில் தன் கோலத்தை பார்த்தாள். கலைந்த கூந்தலும் வீங்கிய கன்னங்களும் அவளுக்கு ஒரு விசித்திரமான தைரியத்தை கொடுத்தன. அண்ணனின் சுயரூபம் அறிந்த வான்மதி தன் தோழிக்கு இழைத்த துரோகத்தை நினைத்து வருந்த முயற்சித்தாள். ஆனால் அண்ணனின் அந்த துரோகத்தை விட உத்தமன் செண்பகா காதலின் மேலான பொறாமைதான் அவளுக்கு அதிக சோகத்தை தந்தது. தன் மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். செண்பகா, உனக்கு எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டது. நீ ஒரு இளவரசி, நானும் ஒரு இளவரசிதான். உன்னை விட எந்த விதத்தில் சலைவத்தவள் நான்? அழகிலா, அறிவிலா, அன்பிலா? அவன் மேலான கண்மூடித்தனமான காதலால் என் அண்ணனின் ஏமாற்று வார்த்தைகளை உண்மை என நம்பி உடைந்து நிற்பதுதான் மிச்சம். உத்தமனின் இதயமோ இன்னும் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் நீ வந்த நாள் முதல் அவனையே நிலைத்து செலவழித்திருக்கிறேன். அவன் மேல் உனக்கு இருக்கும் அதே உரிமை எனக்கும் இருக்கிறது. உத்தமன் சிறையில் இருக்கிறான். செண்பகா கண்ணீரில் மூழ்கி கிடக்கிறாள். இந்த சூழலை நினைக்கும் போது வான்மதியின் இதழோரம் ஒரு குரூரமான புன்னகை அரும்பியது. அவன் எனக்கு கிடைக்காமல் கூட போகலாம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அதற்காக நான் வருந்த போவதில்லை. ஆனால் என் கண் முன்னால் அவன் உன்னை கைப்பிடித்துச் செல்வதை மட்டும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது செண்பகா. இந்த முத்தமும், அவன் பொருட்டு நான் வாங்கிய இந்த உதையும், அவன் பொருட்டு நான் அனுபவிக்கும் இந்த சிறைவாசமும் உனக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு தீராத சந்தேக சுவரை இந்நேரம் எழுப்பியிருக்கும். அந்த சுவரை நான் என்றும் இடிய விட மாட்டேன். உன்னை இனி ஒரு நாளும் உத்தமனை சந்திக்க விட மாட்டேன். அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒருவிதமான வெறி இருந்தது. தான் நேசித்தவன் சிறையில் வாடுவது கூட அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அவன் அவளுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடாது என்ற அந்த இருண்ட காதல் அவளை முழுமையாக ஆட்டுக்கொண்டிருந்தது. அன்பிற்கும் வஞ்சித்திற்கும் இடையிலான மெல்லிய கோடு அவளை பொறுத்தவரை அழிந்து போயிருந்தது. உடைகளை சரி செய்து கொண்டு நேரே செண்பகாவின் அறைக்கு நடந்தாள். செண்பகா சன்னலோரம் அமர்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள்.
அந்த அறையின் இருளும் வெளியே வீசிய சில்லிட்ட காற்றும் அவளது துயரத்தை அதிகப்படுத்தின. வான்மதி மெல்ல உள்ளே நுழைந்தபோது செண்பகா தன் முகத்தை திடுமென திருப்பிக் கொண்டாள். அவளது கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு வான்மதி? என் இதயத்தை சிதைத்தது போதாதா? என் காதல் கனவுகளை எல்லாம் சுக்குநூறாக்கி விட்டாயே. என் கண் முன்னாலேயே நான் உயிருக்கு உயிராக கருதியவனை அணைத்து முத்தமிட்டாயே. உனக்கு சற்றும் வெட்கமாக இல்லையா? தோழி என்று உன்னை நம்பியதற்கு நல்ல பரிசு கொடுத்து விட்டாய் என்று ஆத்திரத்துடன் சீறினாள் செண்பகா. வான்மதி சற்றும் சலனமின்றி அமைதியாக செண்பகாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது முகத்தில் இருந்த இரத்த காயங்களும் கண்டிப்போயிருந்த தழும்புகளும் விளக்கொளியில் கோரமாக தெரிந்தன. தன் முகத்தை காட்டி, செண்பகா, உன் சொற்கள் தரும் வலியை விட என் உடலில் இருக்கும் இந்த காயங்கள் அதிகம் வலிக்கின்றன. இதோ பார், உன் காதலனை நான் அணைத்ததற்காக என் அண்ணன் வீரகேரளன் என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறான் என்று. நீ இங்கே அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் உத்தமன் இப்போது சாதாரண சிறையில் இல்லை. அவன் கால்களிலும் கைகளிலும் கனமான சங்கிலிகளால் பிணிக்கப்பட்டு நாளை வரும் மரண தண்டனையை எதிர்நோக்கி பாதாள சிறையில் கிடக்கிறான் என்றாள் வான்மதி. உத்தமன் சோழ இளவரசன். அவனை கைது செய்ய காரணம் என்ன இருக்கிறது என்றாள் கோபமாக. அத்துமீறி நுழைந்தான், மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட பெண்ணை மயக்கினான் என்று என் அண்ணனுக்கு சொல்ல காரணங்களாயில்லை. தன் காயங்களை தடவியபடி சொன்னாள் வான்மதி. செண்பகா அவளது காயங்களைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டாள். வான்மதி இவ்வளவு அடி வாங்கியிருப்பாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. இதயம் ஒரு கணம் துடித்தாலும் ஏமாற்றப்பட்ட கோபம் அவளை தடுத்தது. இருந்தாலும் வான்மதி, நீ ஏன் என்னிடம் உத்தமனை பற்றி முன்பே சொல்லவில்லை? நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் எதையும் மறைப்பதில்லை என்று சத்தியம் செய்த தோழிகள் அல்லவா என்று ஆதங்கமாக கேட்டாள் வான்மதி. வான்மதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவன்தான் இதை உன்னிடம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று என்னை தடுத்தான் செண்பகா. அவன் கட்டளையை என்னால் மீற முடியவில்லை. அவன் சொல்ல வேண்டாம் என்றாலும் ஒரு தோழியாக உனக்கு தெரியாதா? என்னை இப்படி ஒரு ஏமாளியாக ஆக்க உனக்கு எப்படி மனது வந்தது? வான்மதி உதட்டில் மெல்லிய ஏளனச் சிரிப்பு அரும்பியது. தோழி, நீ இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய். அரச குடும்பங்களில் பலதார மனம் என்பது மிகவும் சகஜமான ஒன்றுதானே. உத்தமன் ஒரு மாபெரும் பேரரசரின் மகன். அவன் என்னிடம் தனியாக பேசும்போது சொன்னான், உன்னையும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று. உன்னை அவன் ஏமாற்ற நினைக்கவில்லை. உன்னையும் மனைவியாக அடையவே ஆசைப்பட்டான். அதனால் நானும் உனக்கு துரோகம் செய்வதாக ஒருபோதும் நினைக்கவில்லை. ஒரு வீரன் 2 பெண்களை மணப்பது இக்காலத்தில் குற்றமில்லையே. இதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? செண்பகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்படியா சொன்னான் அவன்? என்னை ஒரு போக பொருளாகவா அவன் கருதுகிறான்? ஆம் செண்பகா, உனக்கும் எனக்கும் தெரிந்தது இதுதான். ஆனால் உண்மை இன்னும் மோசமானது. அவனுக்கு இன்னும் 2 காதலிகள் இருக்கிறார்களாம். நம் இருவரையும் சேர்த்தால் மொத்தம் 4 பேர் அவருக்கு. சோழ தேசத்தில் ஒருத்தியும் சேர தேசத்தின் ஒரு பகுதியில் வேறொருத்தியும் அவனுக்காக காத்திருக்கிறார்களாம் என்று வான்மதி எவ்வித சலனமும் இன்றி மிக இயல்பாக பொய் சொன்னாள். ஐயோ புத்தபிரானே, 4 காதலிகளா? வான்மதி, இதற்கு பெயர் காதல் இல்லை. இது வெறும் காமம், அருவருப்பான மிருகத்தனம் என்று செண்பகா முகத்தை சுளித்தாள். அதை அவள் மறுக்க முயற்பதில்லை. அவன் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன் செண்பகா. காதல் இருக்கும் இடத்தில்தான் காமம் தழைக்கும் என்று அவன் நம்புகிறான். நீ இதிலெல்லாம் நம்பிக்கையற்றவள் என்பது எனக்கு தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கொள்கையில் வாழ்பவள். உன்னுடைய இந்த தூய்மையான மனநிலை அவனுக்கும் தெரியும் என்பதால்தான் இதையெல்லாம் உன்னிடம் மறைத்து நாடகமாடினான். எனக்கு ஏற்பாகத்தான் தெரிந்தன அவன் விளக்கங்கள். அவனுக்கு என் அணைப்பும் மிகவும் ஏற்புடையதாகவே இருந்தது என்றாள் வான்மதி விஷமாக. செண்பகாவுக்கு உடல் கூசியது. சி, நீயும் ஒரு பெண்ணா? ஆணின் தேர்வுகள் அல்ல நாம் தான் ஆண்களை தேர்வு செய்ய வேண்டும். அத்தனை பேரை விட்டு இவனை தேர்ந்தெடுத்ததற்கு வெட்கம் கொள்கிறேன். நீயும் என்னை போல் ஒரு பெண்ணாக இருப்பாய் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ அவன் வலையில் விழுந்த சாதாரண பெண்ணாகவே இருந்தாய். உத்தமன் இப்படிப்பட்ட ஒரு பெண் பித்தன் என்று தெரிந்தும் இவனை ஏன் இன்னும் பின்தொடர்கிறாய்? நாளைக்கு ஒருவேளை அவனை மணந்தால் என்னோடு படுக்கையை பகிர உனக்கு சம்மதமா? உனக்கு சுயமரியாதை என்பதே கிடையாதா என்று ஆவேசமாக கேட்டாள். வான்மதி குரூரமாக சிரித்தாள். மன்னிக்க வேண்டும் தோழி,
என் படுக்கையைத்தான் நீ பகிர வந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. என்ன உளறுகிறாய் வான்மதி? ஆம், திருவந்திபுரத்தில் நீ முத்தம் தானே கொடுத்தாய், நான் மொத்தத்தையும் கொடுத்து விட்டேன். கூசாமல் மீண்டும் பொய் சொன்னாள். சி, நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஹஹஹா, உரத்த சிரித்தாள் வான்மதி. ஒரு ஆணை மயக்குவது எளிது செண்பகா. உன்னுடனான காதலுக்காகவா அவன் திங்கள் ஒரு முறை வருகிறான் என்று நினைக்கிறாய்? எனக்காக வருகிறான். பாண்டிய குலதனங்கள் குறித்து நான் என் அண்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் குறிப்புகளுக்காகவும் மறைந்து வாழும் என் தம்பி வல்லபன் குறித்த தகவல்களுக்காகவும் தான் அவன் வருவதே. அதை தாண்டி நம் இருவரையும் நேசிக்கிறான், அதில் பொய் இல்லை. சொல்லப்போனால் நம் இருவருக்கும் அவன் பொதுவானவன்தான் என்று தன் உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி சொன்னாள் வான்மதி. உத்தமசீலன் மேல் செண்பகா வைத்திருந்த அந்த உயரிய பிம்பம் அவள் மனதில் சுக்குநூறாக உடைந்து சிதறிப்போனது. அவனது வீரம், அவனது வசீகர பேச்சு, அவனது காதல் அனைத்தும் அவளுக்கு இப்போது வஞ்சகமாக தெரிந்தது. அவன் தேடிக்கொண்டிருக்கும் பாண்டிய குலகணங்களும் ஒளிந்து வாழும் வல்லபன் குறித்த தகவல்களும் தான் அவன் சிந்தையில் ஓடும் காரியங்கள். நம்மீதான காதல் வெறும் கருவிதான் என்று நினைத்த செண்பகாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. கண்களை துடைத்து நிமிர்ந்து அமர்ந்த செண்பகா வான்மதியை நோக்கி, ஏன் இங்கு வந்தாய் இப்போது? அவன்தான் உன் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்டான், நீயே அவனை பார்த்துக்கொள். நம் காதலரை நாம் தானே காப்பாற்ற வேண்டும் செண்பகா. அவன் இப்போது மரணத்தின் பிடியில் இருக்கிறான். என் அண்ணன் வீரகேரளன் அவனை கொன்றுவிட துடிக்கிறான். உத்தமன் செத்துவிட்டால் நாம் இருவரும் அனாதையாகி விடுவோம் என்றாள் சோகத்துடன். எனக்கு அப்படிப்பட்ட ஒருவன் தேவையே இல்லை. படுக்கையை பகிரும் கேவலமான வாழ்க்கையை நான் விரும்பவும் இல்லை. இனி அவன் உன் காதலனாகவோ அல்லது உன் கணவனாகவோ இருக்கட்டும், எனக்கு அதில் பங்கில்லை. நான் இன்றே இலங்கைக்கு திரும்பி விடுகிறேன் என்று செண்பகா உறுதியாக சொன்னாள். வான்மதி அவளை இடைமறித்து அவள் கைகளை பற்றினாள். செண்பகா, நீ நினைத்தால் மட்டுமே அவன் உயிர் பிழைக்க முடியும். என் பேச்சை அண்ணன் ஒருபோதும் கேட்க மாட்டான். நீயாவது சென்று என் அண்ணனிடம் பேசு. அவனிடம் மண்டியிட்டாவது உத்தமனை மீட்டுத்தா. உனக்காக இல்லையானாலும் எனக்காக என்று கெஞ்சினாள் பொய்யான அழுகையோடு. நான் என்ன செய்ய முடியும்? நான் இங்கே ஒரு சாதாரண விருந்தினர் மட்டும்தான் என்று செண்பகாவிடம், இல்லை, நீ பேசு. உனக்காக என் அண்ணன் எதையும் செய்வான். அவனுக்கு உன் மீது ஒரு தனி மதிப்பும் காதலும் உண்டு என்று வான்மதி மிகவும் வலியுறுத்தினாள். செண்பகா வேறு வழி இல்லாமல் தன் தன்மானத்தை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு மிகுந்த மனக்கசப்புடன் வீரகேரளனை சந்திக்கச் சென்றாள். தொடரும்.